தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. ஓம் சக்தி. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைபெற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 21ஆம் நாள் 7/10/2024 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்று போற்றுகின்ற திங்கட்கிழமை நாம் மாசாசிராக ஆலய வழிபாடுகளை செய்து கொண்டு இப்பொழுது இந்த நவராத்திரி என்கின்றதாகிய அன்னை பராசக்தியை மலைமகளாக அலைமகளாக கலைமகளாக போற்றி வழிபாடு செய்கின்றதாகிய நவராத்திரி விரதத்திலே இன்று 5வது திதி பஞ்சமி திதி. இது லக்ஷ்மி வழிபாட்டுக்குரியது. நேற்றைய தினம் ஆரம்பமானது லக்ஷ்மியினுடைய வழிபாடு. இன்று பஞ்சமி திதி, நாளை சஷ்டி திதி வரையிலே இந்த லக்ஷ்மி பூஜை. இந்த மகாலட்சுமியை நாம் பல்வேறு வடிவங்களிலே பிரார்த்தனை செய்து பூஜித்து வழிபாடுகள் செய்வது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் இந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும், அஷ்டலக்ஷ்மியினுடைய ஐஸ்வர்யங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் அன்றாடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஒவ்வொரு வாழ்வில் ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறுகின்ற பொழுது இந்த வாழ்வு சந்தோஷமானதாக, ஆனந்தம் நிறைந்ததாக, மகிழ்ச்சி பொங்குகின்றதாக அமையக்கூடியது. தனலக்ஷ்மியாக, தானியலக்ஷ்மியாக, வீரியலக்ஷ்மியாக, விஜயலக்ஷ்மியாக, நித்தியலக்ஷ்மியாக, சத்யலக்ஷ்மியாக, சந்தானலக்ஷ்மியாக, சௌபாக்கியலக்ஷ்மியாக இந்த அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தருகின்றவளை இவ்வாறு நாம் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்வோம். குங்குமத்தினாலே அர்ச்சனை வழிபாடு செய்து கொள்வது. ஆலயங்களிலே இவ்வாறு சிறப்பு பூஜைகளோடு ஸ்ரீசக்கர நவமாபரண பூஜை வழிபாடுகள் ஹோமங்கள் நடைபெறும். இல்லங்களிலே நாம் கொலைவைத்திருக்கப்படுகின்ற பொழுது முடிந்தவர்கள் நமக்கு அந்த வசதிகள் இருந்தால், இடவசதிகள் இருந்தால் ஒரு 3 சுமங்கலிகளையோ அல்லது 7 சுமங்கலிகளையோ அல்லது 9 சுமங்கலிகளையோ வீட்டுக்கு அழைத்து திருவிளக்கு பூஜை செய்து கொள்ளலாம். இந்த லக்ஷ்மி பூஜை 3 நாளுமே செய்து கொள்ளக்கூடியது. திருவிளக்கு பூஜை செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. இந்த வருகின்ற சுமங்கலி பெண்களை அதேபோல் கன்னி பெண்களை எல்லாம் அழைத்து திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்வதோடு அவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் உபச்சாரங்களை எல்லாம் நாம் கொடுத்து இவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் லக்ஷ்மியினுடைய கடாட்சம் நிறைந்து அனைத்தும் நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும், அருள் கடாட்சம் நிறைகின்ற பொழுது நமது வாழ்வில் பல்வேறு வகையான முன்னேற்றங்கள், சந்தோஷங்கள், ஆனந்தங்கள் இவையெல்லாம் நிறைந்து மகிழ்ச்சியான வாழ்வு வாழ இறையருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில்
மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.